காஷ்மீரில் இப்போ சீசன் வந்து சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா ஸ்னோ வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் காய்ச்சலாக இருக்குது. டூரிஸ்ட்டாக வர்றவங்களும் வந்து கவனமாக வாங்க, ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்துகிட்டே வாங்க, சரியா? ஏன்னா இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க ஏப்ரல் மந்த்து ஸ்வெட்டர் வந்து தேவைப்படாது அப்படின்னு, இன்க்ளூடிங் நானும் வந்து அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஸ்வெட்டர் இல்லாமல் இருக்கவே முடியலை. ஆர்டர் கொடுத்துருந்த எல்லா நண்பர்களுக்கும் பார்சல் வந்து அனுப்பியாச்சு. ட்ராக்கிங் ஐடி வந்து மொத்தமாக அனுப்புறதுனால கொஞ்சம் வர டிலே ஆகுது. மற்றபடி பார்சல் வந்து ஆன் த வேல் தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா அதையும் தெரியப்படுத்திடணும்ல. ஊரில் இருந்து நான் வாங்கினேன் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் சம்மர் ட்ரெஸ். ஏன்னா காஷ்மீரில் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வந்து வந்துடுச்சு. இனி சம்மர் தான், வெயிலாக இருக்கும், நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் உடுத்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினது. ஆனால் அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது. வின்டர் மாதிரி இப்போ 3 ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அந்த ட்ரெஸ் நம்ம உடுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபீவர் கஃப் ஏதாவது வந்துடுது. நீங்களும் டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா கவனமாக ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு ரூம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதனால க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல் வீடியோவில் வரும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்